அதாவது படித்தவர்கள் சூதும் வாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான்னு சொன்னாரு பாரதியார். இந்த படிச்சவங்க அடிக்கிற கூத்து வந்து இது காமெடின்னு சொல்றதா அல்லது அறியாமைன்னு சொல்றதா காட்டு மிராண்டித்தனம் சொல்றதா அல்லது மக்களை முட்டாளாக்குவதா அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது பொதுவா தலைவன் எவ்வளி தொண்டன் அவ்வளின்னு சொல்லுவாங்க. 2019-20 கோவிட் வந்தப்பெல்லாம் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, எல்லாரும் அந்த டார்ச் லைட் எடுத்துட்டு மேல அடிங்கன்னாரு. அப்புறம் கையில இருக்க பாத்திரம்லாம் எடுத்துட்டு டங்கு டங்குன்னு அடிங்க, கோவிட் ஓடி போயிருந்தாரு. அவங்க கட்சியில இன்னொருத்தர் வந்து சாணியெல்லாம் போட்டு குளிச்சா அவங்களுக்கு கோவிட் வரவே வராதுன்னாரு. இதை போன்ற காட்டு மிராண்டித்தனங்களையாக இவர்கள் செய்வதற்கு வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர்கள் அறிவியல்களாகவும் தற்கொலைகளாகவும் படித்து முட்டாளாக இருப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த கேட்கிறவன் கேனப்பையன் நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் கடவுளை கொண்டு வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்கும் போதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. அதாவது அரசியல் செய்வதற்கு உண்டான எல்லா இடங்களிலும் கடவுளை கொண்டு வந்து நிறுத்துகின்ற காட்டு மிராண்டித்தனத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஐபிஎஸ் படிச்ச வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வந்து சில களையெடுப்புகளை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் என்று நாமே பல நேரங்களில் வந்து பாராட்டினோம். ஆனா அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் குறைவில்லை, நானும் காட்டு மிராண்டித்தனத்தை செய்வேன் அப்படின்றதுக்கு இதுக்காக லண்டன்ல போய் ட்ரைனிங் எடுத்து வந்தது தேவையில்லை. அதாவது இவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற இந்த நிகழ்வு வந்து நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தெலுங்கு பேசிட்டு இருக்க பழங்குடியின மக்கள் வந்து கொஞ்சம் பேர் இந்த பூம் பூம் மாடு ஓட்டிட்டு வருவாங்க. அந்த பூம் பூம் மாடு ஓட்டிட்டு வரவங்களே பாத்தீங்கன்னா அந்த காலில் சலங்கை கட்டிட்டு கையில ஒரு சாட்டையை வச்சுட்டு டங்கு டங்கு நடிப்பாங்க. அதை வந்து இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பேருந்து நிறுத்தங்கள்ல அங்க இங்கெல்லாம் போட்டு காசு கேட்பாங்க. கலை கூத்தாடிகள் நம்ம சொல்றது. அந்த கலை கூத்தாடிகள் செய்வதற்கும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி செய்வதற்கும் என்ன வித்தியாசம் எனக்கு புரியல.